ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. நம்ம இப்போ பார்க்க போற தலைப்பு என்னன்னா, பேயை பத்திய இன்வெஸ்டிகேஷன் ஆர் பயம் நிறைந்த கதை. உண்மையா நடந்த பேய் கதைகளை விசாரிச்சு அதை நாவலை எழுதக்கூடிய பெண் தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவ தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்ல நடக்கிற அமானுஷ்யமான விஷயத்த பற்றி நம்ம ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதி போட இந்த கதையை அங்கிருந்து தாங்க ஆரம்பிக்குது. அது ஒரு சாதாரணமான கதைன்னு தான் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கதை இருக்கு. அந்த கதையை தேடி இவங்க போறாங்க. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு தேடி போக அவங்களோட தேடல் க்ளூ மேல க்ளூ வச்சு அந்த கதையோட லாஸ்ட்ல அந்த பேயோட தொடக்கம் தெரிய வரும்போது மிகப்பெரிய ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த கதையை ஹாரர் டிடெக்டிவ் ரேஞ்சுக்கு க்ளூ மேலே க்ளூ வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக தரமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நிழல் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் தட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இதே நேமில் நிழல் கதைகள்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கதைக்குள்ளே போகலாம். தூக்கத்துல இருந்து கண் விழிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை தாங்க காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த பையனும் முழிப்பு வர ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தான் முழிச்சிருக்கான். யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரியும் முடங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் சவுண்டு கேட்க அந்த சத்தத்தை நோக்கி அந்த பையன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இது இந்த சின்ன பையனோட வீடே கிடையாது. சம்மர் வெக்கேஷனுக்காக தான் இங்க இந்த தீவுக்கு வந்திருக்கான். இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சுரங்கப்பாதை இருந்திருக்குது. அப்படிப்பட்ட வீட்டில் இந்த சின்ன பையனுக்கு ஒரு விதமான குரல் கேட்க அங்கே போய் கதை திறந்து பார்க்கும்போது தான் அப்படியே எரிஞ்சு போன கருப்பு உருவம் இந்த சின்ன பையன்கிட்டேருந்து அவனை தொட வருது. அப்படியே அந்த சீனை ரெண்டாவதுங்க. எஸ், நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த கதையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதை எல்லாமே அவங்க எழுதுற நாவல் இருக்கிற ஒரு கதை தாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க எழுத புக்கில் இருந்து ஒரு கதையை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஆப்போசிட்ல ஒரு ஹாரர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க எழுதுகிற ஹாரர் கதைகளை பப்ளிஷ் பண்ணுறவங்க இவங்க அட்ரஸ் எதுவும் கொடுக்காம அந்த பத்திரிகை ஆஃபீஸோட அட்ரஸ் தான் கொடுத்து வச்சுருப்பாங்க போல். இவங்க ஃபேன்ஸ் எழுதுகிற எல்லா ரிப்ளைஸும் அவங்கவுங்க ஊரில், அதாவது இப்போ நான் எப்படி கதை எழுதிட்டு எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையாக நடந்த சம்பவம், ரியல் இன்சிடென்ட், ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு என்னென்ன டைட்டிலில் யாருக்கு என்ன நடந்திருக்கோ உங்கள் ஊரில் அந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு எழுதி போடுங்க அப்படின்னு நான் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு லெட்டராக எழுதி போட்டிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் எல்லாமே ஒரு கட்டா, அதாவது பெரிய கட்டா எடுத்துன்னு வந்து அந்த பத்திரிகையாளர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. எஸ், நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ரைட்டருங்க. இவங்க கதையை படிச்சுட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு பதில் கடிதம் எழுதுவாங்க. அப்படி அன்னைக்கும் ஒரு பஞ்சாப் லெட்டர்ஸ் அவங்களுக்கு வர அதுலேருந்து ஒரு கதையா, அதாவது ஒரு லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் எல்லாரும் லெட்டர் போட்டிருந்தாலும் ஒரு பொண்ணு மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு அனுப்புகிறா. அவளுடைய என்ன நடந்ததுன்னு ப்ரூஃப்காக எடுத்திருப்பா போல். உடனே அவங்க சரி இங்கே வச்சு பார்க்கக்கூடாது, சரி நான் போயிட்டு வரேன், வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட இருந்து விடைபெறாங்க. வீட்டுக்கு போனதும் ஹஸ்பண்டும் என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க இந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டும் வந்து பார்க்குறாங்க. என்ன ஒரே சர்க்கிளாக இருக்குது, ஓட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து ஹஸ்பண்ட் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ரொம்ப தெளிவாக அது ஓல்டு கேமராவாக இருக்கும், அந்த ஃப்ளாஷில் ஏன்னா டஸ்ட் வந்துருக்கும், அதனால் சர்க்கிளாக ஓட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டோ அவங்க வீடு ரொம்ப காலமாக கட்டலாம்னுட்டு ஆசையாக பிளான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க போல். அவர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டு இதை பாரு, இங்கே அந்த இடம் இருக்குது,
அங்கே அந்த இடம் இருக்குது, எங்கே வீடு கட்டலாம், என்ன பண்ணலான்னுட்டு அவங்க ஆசைகளை அந்த கனவை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்க நம்ம மேடமும், அதெல்லாம் உங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் பிஸி கேர்ள்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெறாங்க. ஸோ ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 202ன்னு ரூம் எடுத்து தனியாக தங்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அந்த ஃபோட்டோ வச்சு அனுப்பியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபோன்னு ஒரு பெண்ணு. அந்த பொண்ணை பற்றி இப்போ நமக்கு காட்டுறாங்க. இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா. அதுக்கப்புறமா தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து 201 ரூம் எடுத்து தனியாக தங்க ஆரம்பிக்கிறா. அப்போது அவளுக்கு அமானுஷ்யமான சத்தம் கேட்குது. இது என்னன்னா, துணி தரையில் தேய்ச்சிக்கிட்டே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அவளுக்கு கேட்குது. இவ போய் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறா. இவளை தவிர அவள் ரூமில் யாருமே இல்லை. அப்படி இருந்திருந்தா ஏதாவது கேட்டிருக்கோம் அப்படின்னு அவள் எல்லா இடத்துலையும் நோட்டம் போடுறா. இருந்தாலும் அந்த ரூமு ஃபோட்டோ எடுத்து இருக்கா. யாராச்சும் இருந்தா இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோவில் சின்ன சின்ன சர்க்கிள் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்த்துட்ருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, என்னது இது டாட் டாட்டாக இருக்குன்னு கேட்க, அவங்க கண்டிப்பாக கேமராவில் டஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் இவங்களுக்கான கனவெல்லத்தை வாங்க நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க. இந்த கதையோட மீதியை தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கதை ஒரு படத்தோட கதை. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நெக்ஸ்ட் பார்ட் எப்போன்னு கேளுங்க, அப்போ தான் நான் போடுவேன். இப்படி மூவியை பற்றி எடுத்து போட்டால் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ரியல் ஸ்டோரி அந்த மாதிரி தான் பிடிக்குமா, இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை எடுத்து போடுறேன். கைஸ், இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. லூப் மாதிரி இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையில் வர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் நிலா. பாய்.